கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 13. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் எதை பின்பற்றி வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. நம்முடைய இருதயத்தில் ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு உறுதிப்பாடு நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அது என்னவென்றால், நான் கடவுளுடைய பிள்ளை ஆகையால் என் வாழ்க்கையில் நான் நன்மை செய்கிறவனாக மாத்திரம் நான் இருப்பேனே தவிர எந்த விதத்திலும் நான் பிறருக்கு தீமை செய்கிறவர்களாக நான் இருக்க மாட்டேன் என்கிறதான உறுதிமொழி நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதை தான் இங்கே பேதுரு சொல்லும் பொழுது, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இங்கே பின்பற்றுதல் என்பது அதை ஃபாலோ பண்ணுவது என்பதை அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்துவது, நம்முடைய நடைமுறையில் நன்மை செய்கிற மக்களாக நம்மை நிறுத்தி கொள்வது என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்படி என்றால் இங்கே நன்மை செய்தல் என்று எதையெல்லாம் குறிக்கிறது என்றால், இங்கே ஒரு வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்தல் என்பது பிறருக்கு நமக்கு இருக்கிறதோ இல்லையோ தான தர்மங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல இதனுடைய அர்த்தம். மாறாக எந்த விதத்திலும் இயன்ற மட்டும் நான் பிறருக்கு மனதறிந்து நான் தீங்கு செய்யவே மாட்டேன் என்கிறதான உறுதி இருக்கிறதே, அதுதான் நன்மையை பின்பற்றுவதற்கான அடையாளமாக இருக்கிறது. நாம் ஒருவருக்கும் தீங்கு செய்கிறவர்களாக, தீங்கு நினைக்கிறவர்களாக, அவர்களுக்கு இப்படி நடந்துவிட வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு காரியத்தும் தவறான எண்ணத்தோடு கூட அவர்களுக்கு செய்கின்ற மக்களாக கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கவே கூடாது. ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்றால், நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று எழுதியிருக்கிறது. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களில் கெத்செமனே தோட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரை சிறைப்பிடிக்க வந்ததான அந்த போர் சேவகர்களில் ஒருவருடைய காதை பேதுரு வெட்டி விடுவார் என்பது வேதத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த காதை இயேசு கிறிஸ்து குணமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிவான் என்று பேதுருவை கண்டிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே பேதுருவுக்கு என்ன சொல்லித் தருகிறார்? நீ நன்மை செய்ய பழகு, நீ நன்மை செய்கிறவராக இருக்க வேண்டும். அப்படி நீ நன்மை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? நீங்கள் தீங்கு செய்கின்ற மக்கள் உங்களுக்கு இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு தீங்கு செய்கிறவன் யார் என்று எழுதியிருக்கிறது. நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்போமானால் ஒருவரும் என்ன செய்ய மாட்டார்கள்? நமக்கு தீங்கு செய்யவே மாட்டார்கள். அப்படி என்றால் இன்றைக்கு கேட்கலாம், இல்லை இல்லை, நான் நல்லது தான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்டவர்களெல்லாம் எனக்கு தீங்கு செய்கிறார்களே என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே தான் கடவுள் நம் பக்கத்தில் நிற்கிறார் என்பதை உணர்த்துகின்ற ஒரு தருணமாக, அது வாய்ப்பாக மாறுகிறது. நாம் எப்பொழுதும் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் இருப்போமானால், ஒருவேளை மற்றவர்களால் நமக்கு தீங்கு நேரிடும் பொழுது கடவுள் அந்த இடத்திலே தானே குறுக்கிட்டு அந்த தீமையை நமக்கு நன்மையாக மாற பண்ணுகிற கடவுளாக இருக்கிறார். ஆனால் நாம் மட்டும் எந்த விதத்திலும்
பிறருக்கு மனதறிய தீங்கு செய்கிறவர்களாக இருக்கவே கூடாது. யோவானில் இப்படி நாம் வாசிக்க முடியும் இல்லையா? நன்மை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுளால் உண்டாயிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நன்மையை பின்பற்றுகிறவர்கள், நன்மை செய்கிறவர்கள், வாட் இஸ் குட் என்று இமிட்டேட் வாட் இஸ் குட் என்று எழுதியிருக்கிறது. ஆம், நாம் நன்மையை பின்பற்றுகிறவர்களாக, நன்மையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். யாரால் இருக்க முடியும்? கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள். இல்லையென்றால் அந்த கடவுளுடைய பயம் இல்லாத நேரத்தில் என்ன செய்கிறார்கள்? பிறரை வஞ்சித்து நாம் எப்படியாகிலும் நமக்கு லாபமான காரியத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிறருக்கு தீங்கு செய்தோ அல்லது பிறரை எந்த விதத்திலாகிலும் ஏமாற்றியோ அல்லது பிறரை வஞ்சித்தோ, இப்படி பல விதங்களிலே எனக்கு லாபம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம் என்ன? அவர்கள் நன்மை பின்பற்றுகிறவர்களாக அல்லது நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நன்மை செய்கிறவர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது கடவுள் என்ன செய்கின்றார்? நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் எழும்பாதபடிக்கு கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். ஒருவேளை அப்படி தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நமக்கு தீமையான காரியங்களை செய்ய முற்படும் பொழுது கூட அவற்றை கடவுள் நமக்கு நன்மையாய் மாற பண்ணுகின்ற கடவுள். ஆகையினால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தீமையை மட்டும் பிறருக்கு நீங்கள் செய்ய முற்பட வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிகிறதா, யாராகிலும் ஒருவர் உங்களுக்கு தீங்கு செய்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறதா, உடனே நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இன்னார் எனக்கு இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் எவ்வளவோ அவர்களை நேசிக்கிறேன், நான் அவர்களிடத்தில் அன்பு பாராட்டுகிறேன், அவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன், பல சந்தர்ப்பங்களிலே நான் நன்மையை அவர்களுக்கு செய்திருக்கின்றேன், ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டுமே தவிர நாம் பதிலுக்கு பதில் தீமை செய்கிறவர்களாக எந்த சூழ்நிலையிலும் மாறிவிடக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது கடவுளுடைய உதவியே நமக்கு இல்லாமற் போய்விடலாம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் நன்மையை பின்பற்றினால் எங்களுக்கு யார் தீங்கு செய்ய முடியும் ஆண்டவரே? ஏனென்றால் எங்களை நீர் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற கடவுள். எங்களை ஒருவரும் தொட முடியாது, ஒருவரும் எங்களுக்கு தீமை செய்ய முடியாது ஐயா. கடவுள் எங்களுக்கு இறங்கி எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவரையும் மடங்கடித்து போடுகிற கடவுளாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட அடியனோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் தீங்கை அனுபவித்து கொண்டிருப்பார்களானால் நீர்தாமை இப்பொழுதே பொறுப்படுத்து. அந்த தீமையெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக நீர் மாற்றி போடும்படி ஆட்சேபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளும் எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு தீங்கு செய்கிறவர்களாக இராதபடிக்கு அவர்களுக்கு கிருபையை தந்து கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்த வேணும் என்று கெஞ்சி நிற்கிறையா. அற்புதங்களை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.